Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பேசிக் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம தனியாவும் சாப்பிட்டுக்கலாம், இல்ல க்ரீம் கேக்ல லேயர் பண்ணியும் சாப்பிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரோட சொல்லியிருக்கேன். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா எக் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். 2 முட்டை உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எலக்ட்ரிக் பீட்டர்ல பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சில கேக்குக்கு ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா எக்கோட நம்ம பட்டர் பீட் பண்ணுவோம், இல்ல எக்கு கூட ஆயில் பீட் பண்ணுவோம். பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எக்கை நல்லா பீட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி லைட் ஆனதுக்கு அப்புறம் சுகர் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி நல்ல ஒரு கிளாஸியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ நமக்கு எக்கு நல்லா பீட் பண்ணதுனால சுத்தமா அந்த எக்கோட ஃப்ளேவர் இருக்கவே இருக்காது. இதோட நம்ம வெனிலா எசன்ஸும் சேர்க்க போறதுனால சுத்தமா எக் ஆட் பண்ண அந்த ஒரு ஃப்ளேவரே இருக்காது. ஸோ இப்போ சுகர் ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெட் இன்கிரீடியன்ஸ் பார்ட் 1 நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜல்லடையில் 3/4 கப் அளவுக்கு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவை டைரெக்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட சேர்க்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் கிரெயினியாக இருக்கும், கேக்கோட டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்காது. ஸோ இப்போ நல்லா சலிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ் பார்ட் 2 ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெனிலா எசன்ஸோட அந்த ஃப்ளேவர் நல்லா கூடுதலாக இருந்துச்சுன்னா கேக்குக்கு நல்லாயிருக்கும், இந்த பர்டிகுலர் கேக்குக்கு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 1 to 2 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஸ்பீடில் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவும் ஆட் பண்ணுற அதே இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம கேக் எத்தனையோ கேக் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பட் ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான். பட் ஆனால் ஒவ்வொரு கேக்குக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும், பண்ணுற ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும். இந்த கேக்குக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கேக் நான் சொல்கிற மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக ஃப்ளஃபியாக ரொம்ப சூப்பராக வரும். இப்படிக்கும் நான் ப்ரெஷர் குக்கரில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், அதுலேயே வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முட்டை சர்க்கரை பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் இதை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் பிளெண்ட் பண்ணால் போதும். மீடியம் ஸ்பீடில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஏர் பபிள்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இதுவே வந்து உங்களுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரப்போதான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸை பேட்சாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை தொடவே போகிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஃபுல் மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ஏர் பபிள்ஸ் அப்படியே ஸ்டே ஆகும். ஒருவேளை நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏர் பபிள்ஸ்லாம் பிரேக் ஆயிரும். ஸோ அதனால தான் ஜென்டிலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த கேக் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பேட்டர் ரெடி பண்ணுறப்பவே அவன் இல்லை ப்ரெஷர் குக்கரை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருங்க. ஸோ பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெளியில் இருக்கக்கூடாது, அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இம்மிடியேட்டாக நம்ம அவனில் இல்லை குக்கரில் பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ பேட்டரை வந்து நான் இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ண கேக் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஏரியாக நல்லா லைட்டாக பேட்டர் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இது அவனில் 180 டிகிரி செல்சியஸ் 30 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால ஒரு 45 to 50 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவராகவும் பேக் பண்ணிடக்கூடாது, கேக் வந்து ட்ரை ஆக சான்ஸ் இருக்குது. அந்த சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா பேக் ஆகி வரணும். ஸோ 35 to 40 மினிட்ஸ்லேருந்து அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சுத்தமாக எதுவுமே வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு பர்ஃபெக்ட் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. அவனில் செய்யாததுனால மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு லைட் க்ரீம் கலரில் தான் கிடைக்கும். இதே இது அவனில் செஞ்சிங்கன்னா நல்லா ஒரு ப்ரௌன் கலர் மேலே வரும்.
இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ளிப் பண்ணி பீஸ் போட்டுற வேண்டியதான். ரொம்பவே சூப்பர் சாஃப்டான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் நீங்கள் ஷாப்ஸில் சாப்பிட்ற மாதிரி வீட்லேயே ரொம்ப ஹைஜீனிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக இந்த கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.